கரும்பே உம்மையும் அவையோரையும் வணங்கி நல்ல கருத்துக்கள் இயங்கி தமிழ் அன்னை மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி பேச போகிறேன் தலைப்பில் இறங்கி பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால் படம் நேர்ந்திடினும் சிறையில் அடைத்து கல்வி மறுத்து தந்தையை இழந்து மாமன் தயவில் மானம் காத்திடினும் மக்கள் பசிப்பினி போக்க மறப்பேனோ என்று சொன்னவன் மட்டுமல்ல செய்தவன். பல சின்னஞ்சிறு கதைகள் பேசியவன் அல்ல, பல வேடிக்கை மனிதர்களை போல் வாழ்ந்து வீழ்த்தவன் அல்ல. அவரை வீழ்த்தவும் முடியாது. அவர் பெயரை கேட்டால் மனம் மகிழும், அவர் சரித்திரத்தை படித்தால் தீ பிடிக்கும். நம் மரபணு முழுவதும் கல்வி சிறக்கும். விருதுநகரில் விளைந்த ஒரு வித்தகர், தமிழ்நாடு பெற்றெடுத்த பெரும் தலைவர், உலக அரசியலின் காவிய தலைவனாக விளங்கும் ஒரே கதாநாயகர், கருப்பு வைரம் கர்ம வீரர் காமராசர். கடல் அளவு கல்வியான ஒருவனை பற்றி சில நிமிடங்கள் மட்டும் கொடுத்து பேச சொன்னால் என்ன பேசுவது? இந்தியாவின் உலகளாவிய வளர்ச்சியில் இவரின் பங்கு என்ற ஒரு பகுதியை மட்டும் உங்கள் முன் வைக்கிறேன். கல்வித்துறையில் எழுச்சி, விவசாயத்தில் வளர்ச்சி, தொழில் துறையில் புரட்சி, மக்கள் வாழ்வில் வந்தது மலர்ச்சி. அதுவே தமிழகத்தின் பொற்கால ஆட்சி. 6ஆம் வகுப்பிலேயே கல்வி நிறுத்தப்பட்டதால் படிப்பின் அருமை உணர்ந்து தன் ஆட்சி காலத்தில் குருகுல கல்வி ஒழிப்பு, 6000 பள்ளிகள் திறப்பு, 3 மைலுக்கு இடைப்பட்ட தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைலுக்கு இடைப்பட்ட தூரத்தில் உயர்நிலை பள்ளி, 300 மக்கள் வாழும் கிராமத்திற்கு ஒரு ஆரம்ப நிலை பள்ளி, 2000 மக்கள் வாழ்ந்தால் நடுநிலை பள்ளி, 5000 மக்கள் வாழ்ந்தால் உயர்நிலை பள்ளி என பள்ளிகள் பழுகி பெருகி 30,000 தாண்டியது. 14 லட்சம் மாணவர்களே கல்வி கண் திறந்தவர். அத்தோடு நின்று விடாமல் தமிழகத்தில் பள்ளி இல்லாத கிராமமே இல்லை என்ற நிலைக்கு உயர்த்தினார். கட்டாய கல்வி எனும் சட்டம், ஜாதி மத பேதமின்றி சீருடை திட்டம், வயிற்று பசியை போக்க கொண்டு வந்தார் மத்திய உணவு திட்டம். பிச்சை எடுத்தேனும் பிறர் வாழ்வு வளம் பெற நீ நினைத்தாய், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்னும் கூற்றை நீ பெற்றாய். உன் கல்வி பணியை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் முதல் படி. அதுவே உமக்கு பெற்று தந்தது பாரத ரத்னா. வறண்ட நிலங்கள் வளம் பெற, வானம் பார்த்த பூமி செழிக்க, அணைகள் பல கட்டி, வாய்க்கால் வெட்டி, உளம் தந்து நல்ல விதை தந்து உழவனின் கரம் பிடித்து துணை நின்றார். கடன் தள்ளுபடி, இயற்கை சீற்ற நிவாரணம், காமராஜர் தந்தற்ற காப்பர்ணம் என்று சோற்று கலையாத தமிழகத்தை உருவாக்கினார். பவானி, டெல்டா, மணிமுத்தாறு, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி அணைகள் மட்டுமா? பரம்பிக்குளம் ஆலியார் திட்டத்தால் கேரளத்துடன் கைகோற்றார். இவையே நம் வேளாண்மையின் இரத்த நாளங்கள். வெறும் அணைகள் அல்ல, பசுமை புரட்சிக்கு மின்சாரமும் தேவை